தான் கடந்த 30 ஆண்டுகளாக யோகா செய்து வருவதாகவும், எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் யோகா செய்வதை விடுவதே இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி SRV கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுவாமி விவேகானந்தா யோகா அகாடமி டிரஸ்ட் சார்பாக 17ஆம் ஆண்டு மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்து அசத்தினர். சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்க காசு மற்றும் கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி உங்களை வலுப்படுத்துகின்ற பயிற்சிதான் யோகா பயிற்சி என தெரிவித்தார். நம்முடைய முன்னோர்கள் யோகா கற்றுத்தான் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்றும் குறிப்பிட்டார். நான் 30 வருஷமா யோகா செஞ்சுட்டு இருக்கேன். சுதர்சன கிரியா என்ற யோகா நான் காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய மிக முக்கியமான யோகா. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுவது, ஒவ்வொரு நிலையிலும் மூச்சு இழுத்து விடுவது, தியானம் பண்ணுவது, ஆசனம் பண்ணுவது போன்ற சின்ன சின்ன பயிற்சிகளை நான் எங்கே இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும், எவ்வளவு அவசர நிலை இருந்தாலும் இந்த யோகா பணியை, யோகா செய்கின்ற பயிற்சியை நான் கைவிடுவதில்லை. ஆகவே சிறு வயதில் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டவர் சொன்னால் பிற்காலத்தில் நமது ஆயுள் நிச்சயமாக யோகா படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் யோகம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே யோகா என்பது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு உங்கள் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி தூய்மைப்படுத்தி உங்களை வளப்படுத்துகின்ற ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. இது பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிலே, தமிழ் சமுதாயத்திலே தான் இந்த யோகா எல்லாம் உருவானது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய 3-4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர்களெல்லாம் யோகா கற்றுத்தான் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள்.